வணக்கம் விவாஸ், தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்டு ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. இது ஒரு கார்னர் லேண்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, ஒரு பக்கம் வந்து 24 ஃபீட் ரோடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு மேலே லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போ இந்த வீடை வாங்குறவங்க டெமாலிஷ் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபுல்லாக கடை கட்டிட்டு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கூட கட்டிடலாம். நல்ல ரெண்டல் இன்கம் வர ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கன்னு சொல்லுவாங்க. தாம்பரம் சேலையூர் கேம்ப் ரோடு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 மீட்டர்லேயே வந்து கேம்ப் ரோடு வந்துடும், பெரிய ரோடு உங்களுக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இடிச்சிட்டு புதுசாக கட்டுறதுனா கூட ரெண்டு பக்கம் உங்களுக்கு கார்னர்னால நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி பிளான் பண்ணி அழகாக கட்டலாம். ரெண்டல் இன்கம் வர இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சேலையூரில் ஒரு 200 ஃபீட் ரோடு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரேட்லாம் வந்து இப்போ பல மடங்கு ஏறிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசுக்கு வந்து நல்ல லாபம் வரணும், அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சூட்டபுள் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான், கடைங்க தான் நிறையா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ரிலேஷனு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.